இங்கே காவேரியோட நிலைமையை பார்த்து சாரதா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. பயங்கரமாக அழறாங்க. காவேரி பெட்டியோட வெளியே வரதை பார்த்துட்டு அவங்க வந்து இவ்வளோ தான் என் பொண்ணோட வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க பசுபதியும் வந்து அன்பரசும். அவங்களும் வந்து மேற்கொண்டு வந்து சாரதாவோட ஃபேமிலியை பற்றி ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப தரக்குறைவாகவும் பேசுகிறாங்க. இதை பார்த்தா சாரதா வந்து பயங்கரமாக அழறாங்க. என் பொண்ணுக்கு இந்த நிலைமை தேவையா, இப்படி பேசுகிறாங்களே, பணத்துக்காக வந்து என் பொண்ணு ஒன்றும் அப்பெல்லாம் பண்ணல அப்படின்றாங்க. அதன்படி வந்து தாத்தா அங்கே வராரு. வந்து காவேரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அவள் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த அளவு பண்ணியிருக்கா, எந்த பொண்ணுமே இதை பண்ண மாட்டா, அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா. உங்களுக்குலாம் அறிவு இல்லை, நீ இப்படி பேசுகிறீங்க, நீங்களாம் ஒரு மனுஷங்களா, நீங்கள் யார் எங்கள் குடும்ப விஷயம் தலையிட பறி எது இங்கேருந்து போயிடுங்கன்றாங்க. அன்பரசு மாமா என்ன போய் இப்படி சொல்கிறீங்களா நினச்சேன், நீ எல்லாம் ஒரு ஆளாயா, இப்படி பண்ணுறியே, ஒரு சின்ன பொண்ணுன்னு பார்க்காம அப்படி பேசிகிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாரு. இவங்க வந்து இங்கே பாருங்க ஐயா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமான்னு, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரி வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, நீங்கள் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, காவேரி எங்கள் வீட்டு மருமகங்க, அவளை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும், இல்லை தாத்தா தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நீங்கள் வேணால் அப்படி நினைக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னை இருக்க வைக்கலாம், ஆனால் எந்த உரிமையோடு நான் தங்க முடியும், ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டார், அதுவும் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாரு, அது மட்டும் கிடையாது டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டாரு, இப்போவும் வந்து நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாரு, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எந்த உரிமையில் நாங்கள் தங்க முடியும் தாத்தா, என்னை மன்னிச்சுடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. இதெல்லாம் கேட்டு சாரதா அவளை தாங்கிக்க முடியல, என்னடி சொல்கிற, விஜய் தம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழறாங்க. இப்படி பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லைம்மா, என்னம்மா நீ புதுசாக என்னமோ சொல்கிற, விஜய் அப்படிலாம் யோசிக்க மாட்டாமா, இப்போ கூட என்கிட்ட அப்படி சொல்லுவேன், விடுங்க ஐயா பரவாயில்ல, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனது ஆயின் போது, என் பொண்ணை நான் வச்சு பார்த்துக்கிறேன், அவள் எங்கள் குடும்பத்துக்காக தான் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நான் வந்து நாங்கள் வாழ வைக்க மாட்டோமா, நாங்கள் வரோம் யா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. தாத்தா வந்து விஜய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்றாரு. நான் என்ன பண்ணேன் தாத்தா அப்படின்னு, எதுக்கு காவேரி வீட்டை விட்டு போக சொன்னேன், எதுக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா எல்லாம் பண்ண தாத்தா, அது சர்ப்ரைஸ்க்காக, போடா நீயும் உன் சர்ப்ரைஸும், இப்போ தேவையில்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது தெரியுமா, தேவையில்லாத வேலை நீ பண்ணி வச்சிருக்க, இங்கே பாரு காவேரி தப்பாக புரிஞ்சுட்டு கிளம்புறாங்க, என்ன தாத்தா சொல்கிறீங்க, ஆமாம் இதுக்கப்புறம் காவேரி வந்து நம்ம கூட வருவாள் என்னன்னு தெரியலடா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி என்ன காவேரி முடிவு பண்ணியிருக்க, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு, தயவு செய்து விட்டுருங்க, நீங்கள் வெண்ணிலா வந்தோடனே வந்து டோட்டலாக மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தேவை வெண்ணிலா வந்தோடனே என்னை எப்படி கழட்டி விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதன்படி ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, என்னை போக சொல்லிட்டீங்க, டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா முன்னாடி வந்து நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, உங்கள் மேலே அவங்களுக்கு எந்த வந்து கோபமும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து காவேரி நீ தப்பாக புரிஞ்சிருக்க காவேரி, சொன்னால் கேளு காவேரி அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. காவேரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சாரதா விட்டுருங்க, தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு பட்டதெல்லாம் போதும், இந்த ஒரு வருஷ காலம் அவர் ரணவேதனை அனுபவிச்சிருக்கா, அந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதான்னு சொல்லிட்டே வந்து வாழ்ந்திருக்கா, இது எந்த பொண்ணுக்கும் ஏற்படாத ஒரு வலிங்க அவளுக்கு ஏற்பட்டிருக்கு, இன்னொரு பொண்ணை வேறு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வச்சுருக்கீங்க, அந்த பொண்ணையும் அவள் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் இருந்திருக்கா, பாவங்க அவள், தயவு செய்து விட்டுருங்க, இதுக்கப்புறமாவது என் பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டு போகிற காவேரி, ஒரு நிமிஷம் நில்லு காவேரி சொல்கிறது கேளு காவேரின்றார் விஜய். வேணா விஜய் விட்டுருங்க, உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இனிமேட்டு வாழுங்க, உங்களுக்கு நான் இடைஞ்சலாக இருக்க விரும்பலை அப்படி சொல்கிறாங்க. இல்லை காவேரி அதெல்லாம் இல்லை காவேரினோடனே தாத்தா கிட்ட தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, நான் இல்லைப்பா நம்ம விட்டு பிடிப்போம், நீ கவலைப்படாத, காவேரி இப்போ போனால் போதும், கோபமாக இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பேசி நான் புரிய வைக்கிறேன்னு தாத்தா தாத்தா நான் அழுதுகிட்டே இருக்காரு. காவேரி போயிட்டா தாத்தா எனக்கு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு அழுதுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து ராகினியோட கும்பல் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களையும் வந்து வெண்ணிலாக்கும் சீக்கிரமாகவே நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து செம்மையாக டென்ஷனாக தாத்தா முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்கள் தாத்தா இவங்களெல்லாம் அப்படின்றாரு. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு நம்ம தாத்தா. இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ், என் பேரனை வந்து ரணவேதனை ஆக்காதீங்க, இன்னும் என் பேரனை கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, அதான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடுச்சுல்ல, விஜயும் காவேரியும் பிரிக்கணும்னு நினச்சிங்க, பிரிச்சுட்டீங்க, சந்தோஷமாக கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாரு. எல்லோரும் கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் அழதை பார்த்து தாத்தா வந்து அவரோட மடியில் போட்டுட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தி வெடிகளை கிஸ் பண்ணிவிட்டு, கவலைப்படாதரா சரியாயிடும்டா, காவேரி வந்துருவாடான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே காவேரி வந்து அழுதுட்டுருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, நர்மதா வந்து அக்கா எனக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க நர்மதா. இங்கே எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. அவங்க அம்மா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. காவேரி வந்து நர்மதாவையும் வந்து ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்புகிறாங்க. காவேரியோட சொல்லி பார்க்குறாங்க, கேட்காம வந்து நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. இங்கே காவேரி வந்து மனசு கணத்தோட விஜயை வந்து நினச்சிக்கிட்டே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. நம்ம காவேரியும்